சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லாரும் என்ன தேடி வருவாங்க, மணிக்கணக்குல காத்துட்டு இருப்பாங்க. ஆனா உன்னை தேடி என்ன வர வச்சுட்ட? இல்ல மேடம். என்னாச்சு? அது சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேன் மேடம். ஜேபி சம்பவத்தை நேரடியா என்ன பண்ண சொன்னாரு மேடம். என்னால எப்படி மேடம் பண்ண முடியும்? நான் அப்படி பணத்துக்காக பண்ணிட்டா உங்க குடும்ப கௌரவம், என்னோட வாழ்க்கை எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும்ல மேடம். யோசிச்சேன், ரொம்ப 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 யோசிச்சேன். ஜேபி வழியிலேயே போய் ஜேபிய கம்பி எண்ண வைக்கணும்னு. அதனாலதான் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஆளை அந்த ஜேபி தான் கொலை பண்ண சொன்னாருன்னு ஆளை செட் பண்ணிட்டேன். ஒருவேளை அவங்க மாட்டினாங்கன்னா கூட ஜேபி பேரை மட்டும்தான் சொல்லணும்னு கட்டளையே போட்டு வச்சிருக்கேன். அதனாலதான் ஜேபி இன்னைக்கு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா என் வாழ்க்கையை முடிச்சிட்டு அவன் ராஜ வாழ்க்கை வாழ்றதுக்கு ரொம்ப பேராசைப்பட்டான். பேராசை பெருநஷ்டம்னு காமிக்க வேண்டாமா மேடம்? ஜேபி உனக்கு வேலை கொடுத்திருக்காரு, உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பணம் கொடுத்திருக்காரு. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்ல உனக்கு. இப்படி பண்ணிட்டியே. என்ன மேடம், எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசினா எப்படி? ஜேபி தான் என் முதலாளி நான் தெரிஞ்ச போது நன்றி நினைக்கலாம், வாழ்த்து சொல்லலாம், வணக்கம் போடலாம், பணிஞ்சு கூட போகலாம் மேடம். எப்ப எனக்கு முதலாளி நீங்கன்னு தெரிஞ்சதும் அவனை எதுக்கு மேடம் நான் மதிக்கணும், மிதிக்கணும் மேடம்? நம்மள அழிக்க வரவன் நண்பனா இருந்தா கூட தயவு தாட்சணை பார்க்க கூடாது மேடம். உங்களை என் வீட்டு மாப்பிள்ளையா பார்த்திருக்கேன், கம்பெனில ஒரு ஸ்டாஃபா பார்த்திருக்கேன், என்னோட கம்பெனில என்னோட கையால பார்த்திருக்கேன். இப்பதான் தடவையா ஒரு கிரிமினலா யோசிக்கிற ஆளை நான் இப்ப பாக்குறேன். நாம தப்பிக்கிறதுக்கு வழி பார்த்தா அது கிரிமினல்னா இந்த உலகத்துல எல்லாருமே கிரிமினல் தான். நல்லாவே பேசுறீங்க மேடம். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஜேபி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் தான் செஞ்சிருப்பாரு. அவர் இடத்துல என்ன வச்சு பாருங்க, இந்த கம்பெனியும் உங்களையும் எங்கேயோ கொண்டு போயிடுவேன். ஜேபிய நிறுத்தின மாதிரியா? ஐயோ மேடம், சும்மா சொன்ன. உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. இனிமே ஜேபி இடத்துல இருந்து எல்லாமே நீயே பாத்துக்கோ. நீ தான் இனிமே என் கம்பெனியோட எம்டி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு எப்பவும் விசுவாசமா தான் இருப்பேன். இனிமே கம்பெனில எல்லாமே நீ சொல்றபடிதான் நடக்கணும். ஆனா நான் சொல்றபடிதான் நீ கேட்டு நடக்கணும். ஒரு பிசறு மிஸ் ஆச்சு, மிஸ் ஆயிடுவ. பாண்டி, உயிரே போனாலும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னல, உன்னை எப்படி சாப்பிட வைக்கிறேன்னு பாரு. மோனிகா நில்லு. மாமா, என்னது? என்ன பார்சல்? ஏன் மறைக்கிற? காட்டு. திருட்டுத்தனம் பண்ற மாதிரி இருக்கு, வெளியேடு. சிக்கன் ரோல் ஆர்டர் பண்ண. அப்படியா? குடு 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 சாப்பிடலாம். குடுக்க மாட்டேன். ஏன்? எனக்கு ஆர்டர் பண்ணது. சரிமா, ஷேர் பண்ணிக்கலாம். குடு. உனக்கு வேணும்னா நம்ம இன்னொன்னு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? குடு. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இது எனக்கு ஆர்டர் பண்ணது, நான் தர மாட்டேன். என்ன இப்படி செல்ஃபிஷா இருக்கா? ஆண்டி,
பாண்டி எங்க போனா? ஆளையே காணுமே. ஆமா சார், நான் கொண்டு வர சொல்றேன். ஓகே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி ஓகே, அப்புறம் பேசுறேன். எங்கே வந்தாச்சா? இந்த ரூம்ல இருப்பானோ? எங்கேயும் இல்ல. நான் இல்லப்பா. எங்க போனா? சிக்கன் ரோல் அவ இன்னுமா சாப்பிடல? அதை வச்சு சுத்திட்டு இருக்கா ஒவ்வொரு ரூமா. அப்பா, வீடு முழுக்க தேடியாச்சு. இந்த பாண்டிய எங்கேயும் காணுமே. எங்க போயிருப்பான்? ஓய், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, என்ன உன் கதை? பார்சலை கையில வச்சுக்கிட்டு வீடு முழுக்க ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லனா என்னமோ இருக்குன்னு தான் அர்த்தம். சொல்லு, என்ன விஷயம்? அது வந்து எங்க உட்கார்ந்து சாப்பிடலான்னு இடம் தேடிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே. வீட்டுக்குள்ள எந்த இடமும் செட் ஆகல. எங்க உட்கார்ந்து சாப்பிடலான்னு தான் வந்தேன். அப்படியா? சாப்பிடுவோமே. மாமா, மாமா ப்ளீஸ் கொடுங்க. மாமா, இருமா இருமா. மாமா, ஐயோ, சிக்கன் ரோல் தடாய். செம்ம டேஸ்டா இருக்கு. இந்தா சாப்பிட்டு பாரு. ஏய், கொஞ்சம் நில்லு. ஏய், உனக்கு கேடுதான் பண்ண. ஏய் மோனிகா, பாண்டி, எஸ்கேப். சூர்யா, தேங்க்ஸ் டா. சிக்கிட்ட. அப்பா. என்ன ருத்ரா, ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வந்துகிட்டே இருக்கு. ஜேபி அரெஸ்ட் பண்ணி ஓம் பிளானுக்கெல்லாம் எண்டு கார்டு போட்டுட்டாங்க போல. இதோ பார், நானே டென்ஷனா இருக்கேன். நீ வேற கடுப்பேத்தாத, கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணனை அண்ணி கூட்டிட்டு வர போயிருக்காங்க. நீ போ. போறேன். ம்